ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வாரம் ஜூன் 16 டு 22 வரைக்கும் நம்ம ஸ்விக்கியில் வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற குரூப் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு வந்து எந்தெந்த டைமில் ஆர்டர் வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்விக்கியில் போன வாரம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போன வாரம் எப்படி ஆர்டர் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடுறேன், சரிங்களா? திங்கள் செவ்வாய் இந்த 2 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து ஓரளவுக்கு வந்து பீக்கில் இருந்துச்சு, சரிங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் 10,500 தான் எய்ம் பண்ணேன். ஆனால் எதிர்பார்த்த அமௌண்ட் நம்மளுக்கு வரல. உண்மையாலுமே சொல்கிறேங்க, லாகின் ஹவர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருந்தா ஏதோ வந்திருக்குமா என்னன்னு அப்படி தெரியல. பட் அதுக்கும் முன்னாடி வாரம் வந்து நான் வந்து 10,500 பார்த்தேன் அப்படின்ட்டு வீடியோ நம்ம யூடியூப் சேனலுமே போட்டிருப்பேன். ஆனால் போன வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்னிங்ஸ் வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் வந்திருந்தது, சரிங்களா? ஸோ ஏன் என்ன அப்படின்னு தெரியல. ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோ ஆயிடுச்சுங்க. ஸோ அதுதான் காரணம். திங்கள் செவ்வாய் வந்து ஓரளவுக்கு ஒரு 20 ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க. பட் புதன் வியாழன் அப்புறம் வெள்ளி இந்த 3 நாளுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் வந்து ரொம்பவே டல்லாக தான் வந்துச்சு. இருந்தாலுமே நம்ம வந்து 7 டேஸுமே ஒர்க் பார்த்தோம். ஸோ 7 டேஸுமே ஒர்க் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. அந்த ஆர்டரையும் வந்து அச்சீவ் பண்ண முடியுது, சரிங்களா? உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் கேரண்டி தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்கேன். டெய்லி இன்சென்டிவ் பேஸ் எனக்கு கிடையாது, வீக்லி இன்சென்டிவ் தான், சரிங்களா? ஸோ அதன் பேஸ் படி தான் நம்மளுக்கு வந்து ஆர்டர் கவுண்ட் பண்ணி வீக்லி கடைசியாக எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்மளுக்கு எம்ஜியாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்க முன்னாடி வீடியோக்களில் போய் செக் பண்ணி பாருங்கள். மினிமம் கேரண்டினா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டர் கிளப்பை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா வந்து ஸ்விக்கி ஓட்டுறீங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த பார்ட்னர் கிளப் மூலிமா நம்மளுக்கு வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் எந்த அளவுக்கு வந்து யூஸ் ஆகுது, எவ்வளோ வந்து கிளைம் ஆகும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ நிறைய பேர் இன்னும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவுமே போய் பாருங்கள். நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் நான் அந்த வீடியோவுடைய லிங்க் கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம போன வாரம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வாரம் ஜூன் 16 டு 22 வரைக்கும் எவ்வளோ வந்து ஆர்டர் டார்கெட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 95 ஆர்டர் தாங்க ஓட்டியிருக்கோம், சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு வந்து ஆர்டர் வந்ததுன்னா நம்ம வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். பட் ஆர்டர் வந்து ஸ்லோவாக தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு அந்த இப்போ நம்ம உதாரணத்துக்கு 140 ஆர்டருக்கு டார்கெட் வைக்கிறோம். பட் 140 ஆர்டர் நம்மளால் எடுக்க முடியலன்ற பட்சத்தில் செகண்ட் ஸ்டேஜ், அதாவது அதுக்கு கீழே என்ன இருக்குதோ அதுக்கு வந்துடணும். ஸோ நான் வந்து 115க்கு வந்து ட்ரை பண்ணேன். பட் அடுத்த 2 நாள்லையுமே ஆர்டர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இல்லைடா, இது வந்து நம்மளுக்கு ஓட்ட முடியுமான்னு தெரியல. பட் அதுக்கும் கீழே 95 ஆர்டர் இருக்கும். அதை நம்ம ட்ரை பண்ணி 6,500 நம்ம வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் நான் இந்த பேவுட்டை ஓட்டினேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டல் லாகின் ஹவர்ஸ் வந்து 74 மணி நேரம் 21 நிமிஷம் வந்து லாகின் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 95 ஆர்டருக்கான டார்கெட்டு. ஸோ நமக்கு வந்து 6,500 தான் அதுக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகும், சரிங்களா? அதாவது நீங்கள் 95 ஆர்டர் ஓட்டிட்டீங்க அப்படின்னா 6,500 உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். பட் அந்த போனஸ் 125ன்றதை வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து ஆட் ஆகலை. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே 6,500 டோட்டலாக கணக்காயிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டிப்ஸ் தனியாக 60 ரூபான்னு இருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு தனியாகவே வந்துடும். உதாரணத்துக்கு 6,500 அப்படின்னா ப்ளஸ் 6,560 ரூபா அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் மைனஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 83 ரூபா. இது வந்து இந்த டிடிஎஸ் டிடெக்ஷன் அமௌண்ட் பிடிப்பாங்க இல்லைங்களா? ஸோ அது வந்து போன வாரத்துக்கு வந்து இந்த வாரம் பிடிப்பாங்க. ஸோ ஓகே, ஓவராலாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா போன வாரம் இவ்வளோ தான் பார்க்க முடிஞ்சது. நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். பட் அந்த அளவுக்கு வந்து நம்மளால் ஆர்டர் பார்க்க முடியல. ஸோ என்ன காரணம் அப்படின்னு தெரில. இருந்தாலுமே வந்து நம்ம அந்த 7 நாளுமே கொஞ்சம் ஒரு மெயின் பீக்கு நான் பீக்கு இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா ஓட்டியிருந்தால் மேபி ஓட்டியிருக்கலாமோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. பட் ஓரளவுக்கு தான் வந்து உள்ள நம்மளால் லாகின்ல இருக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு வந்து ரொம்பவே போர் அடிச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ண தோணும், லாக் அவுட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம், இல்லைனா சும்மாவே இருந்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும். ஸோ அந்த மாதிரி இருந்தனால தான் ஒரு வேளை நம்மளால் ஓட்ட முடியலையே என்னமோ. ஆனால் பட்டு சனி ஞாயிறு வந்து ஓரளவுக்கு ஆர்டர் வந்து மூவ்மெண்ட்டில் தான் இருந்தது. பட் ஃபஸ்ட்டு 2 நாள் இருந்தது. நடுவில் தான் ஒரு 2-3 நாள் வந்து ஆர்டர் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால தான் நம்மளால் வந்து 10,500 ஓட்ட முடியல. நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் வந்து எவ்வளோ வீக்லி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்க அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். முக்கியமான விஷயம், எந்த மாவட்டத்திலேருந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வாரம் நம்ம
பார்த்த ஏர்னிங்ஸு. பட் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரியல. மேபி இது வந்து கடைசி வாரம், மந்த்லி கடைசி வாரம். ஸோ ஆர்டர் வந்து கொஞ்சம் டல்லாகவும் இருக்கலாம், இல்லை நம்ம எதிர்பார்த்ததோட நல்லாவும் இருக்கலாம். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்ட்டு, எவ்வளோ ஏர்னிங்ஸ் எடுத்தோம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீக் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருக்கும். வெறும் ஏர்னிங்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரெண்டிங் டு விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.